ஓவியா, சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி, பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறையின் மீட்பு குழுவினருக்கு தொடர்பு கொள்வது எப்படி என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் மெரினா மீட்பு குழு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த மீட்பு குழுவினர் கடற்கரையில் மற்றும் கடற்கரையை ஒட்டிய நீர்நிலைகளில் சிக்கினால் அவர்களை பாதுகாப்பாக மீட்பது, முதலுதவி சிகிச்சைகள் அவருக்கு எவ்வாறு அளிப்பது மற்றும் கடல் அலையில் சிக்கியவர்களை மீட்பதற்கான மீட்ட பின்னர் அவர்களுக்கு என்னென்ன முதலுதவி சிகிச்சைகள் அளிக்க வேண்டும், ஆபத்து காலத்தில் என்னென்ன தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இன்று காலையிலிருந்து சென்னை கடற்கரையில் கொட்டும் மழையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி கடல் அலையின் ஓரம், கடற்கரையின் ஓரம் மெரினா கடற்கரையில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மீட்பு குழுவினரின் மேற்பார்வையில் அதற்கான சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் அந்த ரப்பர் மிதவை படகுகளில் கடலுக்குள் சென்று கடலில் அலையில் சிக்கியவர்களை மீட்டு வெளியே அழைத்து வருவது போன்ற தத்ரூபமான அந்த ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெற்றன. கடல் அலையில் இந்த மழை வெள்ள காலகட்டங்களில் அந்த மெரினா கடற்கரையில் குளிக்க வேண்டாம் என்றும், நீர்நிலைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்றும், அலைகள் சுருட்டி இழுத்து சென்றால் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய ஆபத்து கால தொலைபேசி எண்கள், அவர்களை மீட்பதற்கான அந்த முகாம் எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களை அழைத்து வந்து அந்த மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவது, அல்லது அலையிலிருந்து கடற்கரைக்கு ஒருத்தரை மீட்டு கொண்டு வந்தவுடன் அவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவி சிகிச்சைகள், மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அவரை சுயநினைவுக்கு திரும்புவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அந்த தீயணைப்புத்துறையின் மெரினா மீட்பு குழுவினர் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு குழு பொதுமக்களுக்கு அந்த ஒத்திகை நிகழ்ச்சியை இன்று நடத்தி காட்டியது. இதனால் சென்னை புகழ்பெற்ற உலகின் 2வது நீளமான கடற்கரையான மெரினா கடற்கரையில் விடுமுறை நாட்களில் ஏராளமானோர் அந்த கடல் அலைகளில் குளிப்பதும் அலைகளில் சிக்குவதும் வாடிக்கையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதை பார்க்கும் பொதுமக்கள் உடனடியாக மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவித்து அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் எவ்வாறு ஈடுபடுவது என்றும், அதற்கான சிறப்பு மிதவை படகுகள் மெரினா கடற்கரையில் எந்நேரமும் இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த மீட்பு பணி ஒத்திகை ஆகியவை தீயணைப்புத்துறையோடு இணைந்து இந்த மீட்பு குழுவினர் நடத்தினர். சென்னையில் தொடர்ச்சியாக மழைக்காலம் தொடங்கியுள்ள சூழ்நிலையில் பருவமழை காலங்களில் நீர்நிலைகளுக்கு அருகில் மக்கள் செல்ல வேண்டாம், முகத்துவார பகுதியில் மக்கள் கூட வேண்டாம் என்ற எச்சரிக்கையையும் இந்த தீயணைப்புத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு, சென்னை மாநகர மக்களுக்கும், கடற்கரையோரம் குடியிருக்கும் குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கும் மற்றும் சுற்றுலா மற்றும் மாணவிகள் உள்ளிட்டோர் கடற்கரையில் நீர்நிலைகளுக்கு அருகில் அவர்கள் செல்லும் பொழுது எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மீட்பு குழுவின் ஒத்திகை நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றிருக்கிறது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.